ஹாய் ஹால் வெல்கம் டு சயின்ஸ் டைரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின்னை எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கலாம், எவ்வளோ கிளியராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நைட் சீரம் பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்கிற மாதிரி கோகனட் ஆயில், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருள் தாங்க. ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் அண்ட் ஒரு ஆரஞ்சுடைய ஒரு ஸ்கின்னு. ஸோ இது எடுத்து இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் போட்டுட்டேன். உங்ககிட்ட லைக் இரும்பில் இருக்கக்கூடிய பேனோ இல்லை தவாவோ எதுவோ இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதால நான் இதில் யூஸ் பண்ணுறேன். பட் இரும்பில் இருக்கக்கூடிய வடைச்சட்டியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேரட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகும்போது பீட்ரூட்டும் அது கூடவே நம்ம ஆரஞ்சோடைய அந்த ஸ்கின்னும் நான் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தண்ணி என்ன பண்ணலாம், வடிச்சிட்டு போடணுமா இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நம்ம திருகுறோம் இல்லையா, திருவிட்டு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வெளியில் வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு சீரமாக வரும். ஆனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பொறுமை தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகி அந்த தண்ணி எல்லாம் வற்றி அண்ட் இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சுண்டி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை நான் லாஸ்ட் 2 டைம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் நிறையா க்ரீம்ஸ் போடுறதோ இல்லை நான் மேக்கப் பண்ணுறதோ அப்படிங்கிறது ரேர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இது அவ்வளோ நல்லா ஸ்கின் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கின் அன்ஈவன் டோனாக இருக்குது. லைக் எனக்கு ஒவ்வொரு ஃபோர்ஹெட்டில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னோடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அண்ட் வேலைக்கு போகக்கூடிய லேடிஸு, வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஜென்ஸுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்களேன். நிஜமாகவே சூப்பரான ரிசல்ட்டு. அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஸ்கின்னோடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 பேருக்கு நான் இப்போது இந்த டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கேன். அவங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களால் இது ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜோ இல்லை சாய்கீர்த்தி விஜே அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு டிஎம் கூட பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாக சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு தான் பண்ணணும். அதுதான் மெயின். இது ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கிடுச்சு. ஒரு விதமான ஒரு அரோமா வரும் பாருங்களேன், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் 6 டேப்லெட்ஸ் இவியான் 400 எடுத்திருக்கேன். இது விட்டமின் இ, இதுவும் நான் அதோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஓவர் நைட் ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ இவ்வளோ வந்திருக்கு. இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் ஜார்லேயோ இல்லை பாட்டில்ஸ்லேயோ நான் ஃபில் பண்ணிப்பேன். நான் ஒரு பெரிய பாட்டிலில் கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த ஃபில்லிங்ஸ் வரும் இல்லையா, பில்லர் மாதிரி, ஸோ அந்த மாதிரியான பாட்டில்ஸில் நான் ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ்க்கு நான் எடுத்துப்பேன். இதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதிலே கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ வந்திருக்கு, இன்னும் அதிகமாகவே இருக்குது. இதுதான் ஒரு பாட்டில். அண்டு எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். தலைக்கு ஆயில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது நான் அடுத்த வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எந்த ஃபில்டரும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்னோடய ஃபேஸில் நான் லிப்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஐலைனர் கூட யூஸ் பண்ணல. பட் நான் ஐலைனர்லாம் யூஸ் பண்ணுறேன், காஜல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இதுலேயே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு மார்க் இருந்தது. அது குக்கிங் பண்ணும்போது அந்த மார்க் வந்தது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்,
ஸோ அந்த மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எனக்கு அந்த மார்க்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் என்னோடய ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்குது, நல்ல க்ளோயிங்காக ஹெல்தியாக இருக்குது. அதுதான் மெயினாக சொல்லணும். அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி 3rd டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது குஷ்பு மேம் வந்து கேரட்டில் வந்துட்டு இதே ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ குஷ்பு மேம்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் அவங்களது வீடியோ பார்த்து பண்ணலை, பட் அவங்களும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.